ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிட்டி கேலேண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பிடிஎஸோட லேட்டஸ்ட் வியூவர்ஸ் லைவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் 3 இயர்ஸ் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து லைவ் வந்திருந்தாங்க. ஸோ வியூவர்ஸ்லேருந்து பிடிஎஸ் லைவ்னு நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே ஆர்மிஸ் எல்லாருமே லைவை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த லைவ்ல என்னென்ன கியூட் அண்ட் ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸ்டார்டிங்லேயே நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தம்ப்நெயிலுக்கு என்ன பார்க்க வச்சு நம்ம ஜிமின்ஷி எவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு, பின்னாடி நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே க்யூட்டாக போஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா, நல்லா இருக்கு. நம்ம ஜிமின்ஷி அப்படியே தம்ப்நெயிலை பார்த்து ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, இது அப்படியே பார்க்க ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி இருக்குன்னு சொன்னார். எக்ஸாக்ட்லி நானும் அதே தான் சொல்ல வந்து அது அப்படியே நம்ம ஜிமின்ஷி சொல்லிட்டாரு. அப்படியே நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே சரி அவங்களோட டேப்பில் லைவ் கனெக்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, என்னப்பா உள்ளே ஜாயின் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே யோசிச்சாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணாங்க, நம்ம ஆர்மிஸ் எல்லாருமே ஒரே டைமில் ஜாயின் ஆகிறதுனால அது கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம நம்பிச்சுனா என்ன சொன்னோம்னா, நம்ம 3 வருஷம் கழிச்சு லைவ் வந்திருக்கோம். ஆக்சுவலி லாஸ்ட்டாக வந்து செப்டம்பர் 2022 வந்து லைவ் வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கழிச்சு நம்ம லைவ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் சொன்னார். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி ஹேர் பியர்சிங் போடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மிலிட்ரி போனதுலேருந்து என்னோட பியர்சிங்லாம் போயிடுச்சு, நான் திரும்பியுமே ஹேர் பியர்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம நம்பிச்சினாமே, ஆமாம் இப்போ நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும்ல, நம்ம எப்படி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னார். நம்ம ஜிம்னாவுமே ஆமாம் நம்ம எப்படி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னார். மறந்துட்டியா? நம்ம ஆர்வமே என்னப்பா எல்லாரும் மறந்துட்டீங்களா, நம்மளுக்கு இருக்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், கொடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம சுகாவுமே ஆமாம் இதை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, லாஸ்ட்டாக பூசான் கான்சர்ட்டில் பண்ணதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபைனலி நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட இன்ட்ரோ கொடுத்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறக்கு இது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. அடுத்து நம்ம ஜிமின்ஷி பேசினார். நம்ம ஜிமின் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, எஸ் காய்ஸ் வி ஆர் ஃபைனலி டுகெதர், நாங்கள் எங்களோட மிலிட்ரி சர்வீஸ் எல்லாமே முடிச்சிட்டோம், எங்களுக்கு இது கரெக்டான டைம் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறக்குள்ளார பின்னாடி டேங்காவுமே அஃப்கோர்ஸ் ஜிமினா இது கரெக்டான டைம் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் தான் கரெக்டான டைம் அப்படின்னு சொன்னார். நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்ச மாதிரியே இருக்கணும், ஸ்மைலோ தெரபி. நம்ம டேங்கா சொன்னதுமே நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே சிரித்து அப்படியே கண்டுக்காமல் ஊட்டிட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஜின்னோட கான்சர்ட் பற்றி தான் பேச ஆரம்பித்தாங்க. எடுத்ததுமே நம்ம சுகா என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவுட்டோர் கான்சர்ட் அட்டன் பண்ணுறேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சுகா சொன்னார். அடுத்து நம்ம ஜிமின்ஷி சொன்னார், நான் கான்சர்ட்குள்ளே என்ட்ரு ஆனதுமே ஒரு மனுஷன் நினச்சா அவனால் என்ன வேணால் அவனோட கான்சர்ட்டில் பண்ண முடியுங்கிறத நான் ஜிம் கான்சர்ட்டுக்கு போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஜின்னோட கான்சர்ட் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஜங்குக்காவுமே இது கான்சர்ட் மாதிரி இல்லை, ரஞ்சினும் கான்சர்ட்டும் சேர்ந்து ஒரு கலவையாக இருந்துச்சு கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அடுத்து நம்ம ஜிமினாவுமே நம்ம ஜின்னை பார்த்து, ஷாங் நீங்கள் இவ்வளோ நல்லா பியானோ வாசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னுடைய ஃபாதர் கனடாவில் பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அதுக்கு நம்ம ஜின்னுமே, நான் ஒரு 2 months பக்கம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன், ஹோபியோவுமே என்னோட ஷெட்யூலை பார்த்து, நீங்கள் பியானோயிஸ்ட் ஆக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் சொன்னார். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹோபியோமே நம்ம ஜின்னோட ஷர்ட்டை பார்த்து, இங்கே ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நம்ம ஜின்னுமே, என்னோட ஃபேஸ் எந்த பொருள் இருந்தாலுமே அந்த பொருள் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எஸ், வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஃபேஸ்னா சும்மாவா, நீ ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா ராய்டா. அப்புறம் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஹோபியோவோட கான்சர்ட் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. கான்சர்ட் ரொம்பவே கூலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஜின்னுமே அதில் ஹோபியோட ஐடியாஸும் நிறையா இருக்குது தெரியுமான்னு சொல்லி சொன்னார். அப்படியே கான்சர்ட் பற்றி பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே, நான் ரொம்ப வெயிட் போட்டுட்டப்பா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிமின் வந்து என்னோடய ஆப்ஸ் எல்லாம் போயிடுச்சு, இப்போ நான் ரொம்ப வெயிட் போட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் குறைக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம 7 பேர் இருக்கிறது லைட்டாக ஆக்வர்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க.
அதுக்கு நம்ம ஜின்னு வந்து நீங்கள் எல்லாமே நான் 1 வருஷம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து தனியாக இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். இப்போ நீங்களாம் இருக்கனால லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களாம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம ஆரம்பம் சரி அப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அதுக்கு நம்ம ஜின்னுமே இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து நம்ம ஜிமின் தான் பேச ஆரம்பித்தார். நம்ம ஜிமின் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் என் முடியை சீக்கிரமாக வளர்க்கணும், என் மண்டையை கொஞ்சம் பாருங்களேன், ஒன்று என் முடி என் ஃபோர்ஹெட்க்கு கீழே இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஃபோர்ஹெட்க்கு மேலே இருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் நடுவில் இருக்குது பாருங்களேன், இதில் என்னை சென்டரில் வேறு நீங்களாம் சேர்த்து உட்கார வச்சுருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நம்ம ஜின்னு வேறு இடையில இதுக்கு தான் விக்குன்னு ஒன்று இருக்குது தெரியல ஜிமினா அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்ம ஜிமின் வேறு புலம்ப ஆரம்பிச்சாரு. ஐயோ என் முடிய வேற நான் சீக்கிரமாக வளர்க்கணும், நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். முடி கொட்டுதே மருந்துக்குதா? அதுக்கு நம்ம ஹோமியா ஜிமின் இப்போவே க்யூட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே தான் நம்ம ஆர்மியுமே நினச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஜிமினா இந்த ஹேர்ஸ்டைலே க்யூட்டாக தான் இருக்குது. அப்படியே நம்ம மெம்பர்ஸுமே நம்மளுக்கு பேசுறதுக்கு இந்த கண்டென்ட்டுமே இல்லையா, என்ன பேசுறதுனே தெரியாமல் எல்லாருமோ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம மெம்பர்ஸ்லாம் சொன்னாங்க. அதுக்கு நம்ம சுகா வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் என்ன பேசுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். பின்னாடி தேங்காய் வந்து சரி நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதையுமே நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிச்சுட்டு அப்படியே மறைச்சிட்டாங்க. அடுத்து நம்ம ஜிமின் பேசினாரு. சரி இப்போ நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டார். நம்ம ஜின் வந்து ஓகே நம்மளோட கம்பேக் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாமா, நம்மளோட பிளான்ஸை பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நம்ம நம்ஜினா வந்து சரி அதை பற்றி தேங்காய் இப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நம்ம தேங்காய் நான் ஸ்டார்டிங்லேருந்து அதுதான் சொல்ல வரலான்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் தான் என்னை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் பழிக்காம மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அடுத்து நம்ம சுகாவே சரி நம்மளோட லீடரை இதை பற்றி சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ லீடர்னு சொன்னதுமே நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே லீடர்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நம்ஜனாவுமே பேச ஆரம்பித்தார். நம்ம நம்ஜனா என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இது குரூப் ஆல்பமுங்கிறனால கண்டிப்பாக எங்கள் எல்லாத்தோட பெஸ்ட்டுமே இந்த ஆல்பமில் போடுவோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்டிப்பாக எங்களோட எல்லாத்தோட பெஸ்ட்டையுமே இந்த ஆல்பமில் கொடுப்போம். ஸோ இந்த ஆல்பம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம டேங்காவை பார்க்க நம்ம டேங்காய் வந்து நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஃபைனலி நம்ம டேங்காய் என்ன சொல்ல வந்தாரோ அதை அப்படியே ஃபைனலி சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம ஜிமினா பேச ஆரம்பித்தார். நம்ம ஜிமினா என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மிஸால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, நாங்கள் மிலிட்ரிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுமே எங்களோட ஆல்பமை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் எங்களால் மிலிட்ரிலேருந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியலைங்கிறனால நாங்கள் மிலிட்ரிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் எங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அது இன்னுமே நிறைய டைம் எடுக்குங்கிறனால இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொன்னார். அப்புறம் நம்ம ஜின்னு என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சோலோ ஆல்பமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 2 months ஆச்சு, அதுவும் தனியாக ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நம்ம சுகா என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் இது குரூப் ஆல்பமுங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு டைம் எடுத்துக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொன்னார். நம்ம நம்ஜின் என்ன சொன்னார்னா, நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்பரான ஃபுல் ஆல்பமை ரிலீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 2020 தான். அதுக்கு இடையில நாங்கள் நிறைய சிங்கிளை ரிலீஸ் பண்ணவே தவிர பட் ஒரு ஃபுல் ப்ராப்பரான ஆல்பமை ரிலீஸ் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் 6 years ஆக போகுது நாங்கள் ஒரு ஆல்பமை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நம்ம சுகா என்ன சொன்னார்னா, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா இது ஒரு பெரிய கேப், அதுக்கு இடையில மார்க்கெட்டில் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு ஆல்பமை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொன்னார். அதுக்கு நம்ம நம்ஜின் என்ன சொன்னார்னா, ஆக்சுவலி இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நாங்கள் எங்கள் மெம்பர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆல்பமை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு இடையில நாங்கள் ஆர்மிஸ் கூட லைவ் ஷோஸ் அப்படி இல்லாட்டி டிவி ஷோஸில் கனெக்ஷனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நம்ம தேங்காய் என்ன சொன்னார்னா, நம்ம அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறது நீங்கள் சொல்லிட்டீங்களா யோங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கதை இப்படி போகுதா? ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் திரும்பியுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜிமின் ஷிக்கி இதை என்ன சொல்லி மறைக்கிறதுனே தெரியல. ஸோ என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பொறுமையை இழந்த ஆமாம் இப்போ நாங்கள் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறோம், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே திரும்பி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஸோ டேங்கா யூ ரியலி டூயிங் குட் ஜாப் ஃபார் ஆர்மி. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதோட பார்ட் 1 வந்து நான் முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வந்து நான் சீக்கிரமாக நம்மளோட சேனலில் போடுறேன்.
ஸோ பார்ட் 2 பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸோட க்யூட் அண்ட் ஃபன்னி மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது கேபாப் குரூப்போட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும், அது தமிழில் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.